மலேசிய சீன சமூகத்தில் சரிந்து வரும் பிறப்பு விகிதம் இந்நாட்டு அரசியல் சூழலில் அவர்களின் இடத்தையே ஆட்டம் காண செய்துவிடும் என மலேசிய சீனர் சங்கமான MCAவின் மகளிர் பிரிவு பெரும் கவலை தெரிவித்துள்ளது. தேசிய புள்ளி விவரத்துறையின் தகவலின்படி இவ்வாண்டின் முதல் 4 மாதங்களில் வெறும் 7350 சீன குழந்தைகளே பிறந்துள்ளன. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டால் இது ஒரு மோசமான சரிவாகும். சீன சமூகம் ஒரு மக்கள் தொகை, சமூக மற்றும் கலாச்சார நெருக்கடியை எதிர்கொள்கிறது என்பதற்கான கடும் எச்சரிக்கைக்கான அறிகுறியே இதுவென MCA மகளிர் தலைவி வாங் யூஃபோங் கூறினார். இந்த போக்கு தொடர்ந்தால் மக்கள் தொகை குறைந்து சொந்த நாட்டிலேயே நாம் ஓரங்கட்டப்பட்ட சிறுபான்மையினராக மாறுவதற்கான சாத்தியம் உண்டு. அது நடந்தால் சீனர்களின் அரசியல் பிரதிநிதித்துவம், பொருளாதார செல்வாக்கு மற்றும் கலாச்சார இருப்பு பலவீனமடையும் என்றார் அவர். பிறப்பு விகித சரிவு இளம் குடும்பங்களின் பொருளாதார சவால்களில் இருந்து நேரடியாக உருவாகிறது என்பதை வாங் ஒப்புக்கொண்டார். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள், கல்வி செலவு, வீட்டு வசதியின்மை, போதுமான குழந்தை பராமரிப்பு தேர்வுகள் இல்லாதது மற்றும் பெண்களுக்கு வேலை வாழ்க்கை சமநிலை அழுத்தங்கள் போன்றவை அதற்கு காரணமாக உள்ளது. அர்த்தமுள்ள தலையீடு இல்லாமல் இவ்விவகாரம் மோசமடைந்து வருகிறது. ஒரு சமூகமாகவும் தேசமாகவும் எதிர்காலத்தை பற்றி உண்மையிலேயே அக்கறை கொண்டிருந்தால் இப்போதே உரிய தடுப்பு நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்றார் அவர். இவ்வாண்டின் முதல் காலாண்டில் மலேசியாவில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வெறும் 93,500 குழந்தைகளே பிறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டை விட இது 11.5 விழுக்காடு சரிவாகும். இந்திய குழந்தைகளின் பிறப்பு கடந்த ஆண்டை விட 0.4 விழுக்காடு சரிந்து வெறும் 3.8 விழுக்காடாக பதிவாகியுள்ளது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.